நாம் யார் என்பதை பௌத்தம் பல விதங்களில் விளக்குது. அதில் மிகவும் முக்கியமானவை 3 வழிமுறைகள். அதில் முதலாவது 5 தலைகள் 5 அக்ரிகேட்ஸுங்கிற வழிமுறை. அது குறித்து விரிவாக வேறொரு காணொலியில் பேசியிருக்கேன். புத்தர் ஞானம் அடைந்த பிறகு அதை முன்வைத்து தன்னுடைய போதனைகளை பேசினார். அப்போது தர்ம சக்கரம் முதல் முறையாக சுழன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது தடவை நாகார்ஜுனர் சூன்யவாதத்தை முன்வைத்த போது நிகழ்ந்தது. அதன் பிறகு மூன்றாவது முறையாக அசங்கா வசுபந்து இருவரும் யோகாசார மரபை முன்வைத்த போது தர்ம சக்கரம் சுழன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா புத்தர் முன்வைத்த புத்தரின் புரிதல்களை இன்னும் விரிவாக வெவ்வேறு கோணங்களில் விளக்கியிருக்கு. தேரவாத மரபை பொறுத்தவரை அவர்கள் புத்தரை மட்டும்தான் ஞானியாக ஞானம் அடைந்தவராக கருதுகிறார்கள். மனிதர்கள் யாரும் அந்த நிலையை அடைய முடியாதுங்கிறது அவர்களுடைய புரிதல். அவர்கள் திரிபீடகம் என்ற 3 தொகுப்புகளை முக்கியமாக கருதுகிறார்கள். அதில் முதலாவது சுத்த பீடகம். அது புத்தரின் போதனைகளை மட்டும் மையமாக கொண்டது. இரண்டாவது வினய பீடகம். அது துறவிகளுக்கான வாழ்க்கை நெறிமுறைகளை பற்றியது. மூன்றாவது அபிதம்மா, மேலான தர்மா என்ற ஒரு தொகுப்பு. அது புத்தருடைய போதனைகளை வேறொரு கோணத்தில் விளக்குது. இந்த மூன்றுமே தேரவாத மரபின் மைய நூல்கள். இவை எல்லாவற்றிலையுமே அந்த 5 தலைகள்ங்கிற கருதுகோள் தான் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் அபிதமா கொஞ்சம் வித்தியாசமானது. அதை தனியாக விரிவாக பார்க்கலாம். புத்தரின் போதனைகள் முழுமையாக இருந்தாலும், அது பலருக்கும் ஏற்றுக்கொள்ள விதத்தில் இருந்தாலும், அதில் சில குறைகள் இருந்தன. அதாவது கர்மம், மறுபிறவி போன்றவை பற்றி சரியான விளக்கம் கிடையாது. ஏன்னா புத்தர் சொல்வது முக்கியமாக 3 கருதுகோள்களை. ஒன்று அனத்தா, அது ஆன்மா இல்லாமை, அனிச்சா, நித்தியமின்மை, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது, துக்கா, எல்லாமே துக்கம். அனத்தா, அனித்தா, துக்கா, இந்த மூன்றுமே. இப்போது இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒருவருக்கு கர்மம், மறுபிறவி போன்றவையெல்லாம் உருவாகும்? நான் என்பதே இல்லை அப்படின்னா யார் பிறப்பெடுப்பது? யார் நல்லது கெட்டதுக்கெல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறது? எப்படி கர்மம் உண்டாகும்? இப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்தன. ஆனால் இதெல்லாம் புத்தரை பொறுத்த வரைக்கும் வெறும் தத்துவார்த்தமான கேள்விகள். புத்தர் கேட்கப்படக்கூடாத கேள்விகள்னு சிலதத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வெறும் அறிவுபூர்வமான வார்த்தை விளையாட்டுகள் தான். ஞானத்தை அடைய தேடுபவனுக்கு அதனால் எந்த பலனும் இல்லைங்கிறது அவருடைய புரிதல். ஸோ அதன் அடிப்படையில் அவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லலை. முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பிற்பாடு வந்தவர்களுக்கு இது பெரும் சிக்கலை உருவாக்குச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், பௌத்தம் என்பது அன்று நிலவிய இந்திய சனாதன மரபுக்கு எதிராக உருவானது. அப்போது இந்திய மரபு நிறைய தத்துவ பின்புலம் கொண்டது. அப்போ அந்த தத்துவ பின்புலத்துக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டியதாக நிலை பௌத்தர்களுக்கு உருவானது. அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நாலந்தா பல்கலைக்கழகம். அதெல்லாம் விரிவாக பல்வேறு ஆய்வுகளும் மேற்கொண்டது. பிற்பாடு பௌத்த அறிஞர்கள் இன்னும் விரிவாக அதை விரித்தெடுத்து சென்றனர். அதன் அடிப்படையில் நாகார்ஜுனர் சூன்யவாதத்தை முன்வைத்தார். சூன்யவாதம் என்ன அப்படின்னா, எல்லாமே வெறுமையானது அப்படின்ட்டு. இது ஒரு நெகட்டிவான, ஒரு எதிர்மறையான நோக்கத்தில் சொல்லப்படுவது கிடையாது. நம்மளே கவனிச்சா புரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, எல்லா பொருளுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு பண்பு, தன்மை, ஸ்வபாவம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். தண்ணீர்னா குளிர்ச்சியானது, தீனா சூடானது, பால் வெண்மையானது, இதெல்லாம் அந்தந்த பொருட்களுடைய தன்மை, அதனுடைய இயல்பு. அப்படி அது இல்லைன்னா அதை பொருளாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்தளவு அவை அடிப்படையான குணங்கள் அவற்றின்.
இதன் அடிப்படையில் தான் வந்து இந்திய மரபு பல்வேறு பார்வைகளை முன்வைக்குது. அதாவது மனிதனுடைய சுபாவம் வந்து ஆன்மா அப்படிங்கிறது போல் அது சொல்லுது. பௌத்தம் முன்வைக்கும் சூன்யவாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த பொருட்களுக்கும் தன்னளவில் எந்த சுபாவமும் கிடையாது, எந்த தன்மையும் கிடையாது. அது வந்து ஒப்பீட்டு கோணத்தில் உருவாவது அப்படிங்கிறது. அதாவது தண்ணீர் வந்து குளிர்ச்சியாக இருக்குன்னா அது தண்ணீரோட தன்மை கிடையாது, அதை உணர்பவனால் அந்த தன்மை வெளிப்படுது. யோசிச்சு பாருங்க, பால் வெண்மையானதுன்னு சொல்கிறோம், நமக்கு அது வெண்மையாக தோணுது. எல்லா உயிர்களுக்கும் அது வெண்மையானதா? தீ சூடாக இருக்குது அப்படின்னா நம்ம உடல் குளிர்ச்சியாக இருக்குது, நம்ம உடலை விட தீ சூடாக இருக்குது, அதனால நம்மளுக்கு சூடாக தெரியுது. நம்ம உடல் தீயை காட்டிலும் சூடாக இருந்துச்சுன்னா தீ நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ஒரு பொருளோட தன்மைங்கிறது அந்த பொருளோடு இணைந்தது கிடையாது, அதனுடைய அடிப்படையான சுபாவம் கிடையாது. அதை யார் உணர்கிறார் கவனிக்கிறாருங்கிறத பொறுத்து அந்த சுபாவம் மாறும் அப்படின்னு பௌத்தம் முன் வச்சுது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து ஆன்மா கிடையாது, அடிப்படையான எந்த சுபாவமும் கிடையாதுங்கிறது அவங்களுடைய பார்வை. ஸோ இதைத்தான் நம்ம சூன்யவாதம்னு சொல்கிறோம். அதாவது எல்லாமே வெறுமை, எல்லாம் தன்னளவில் எதற்கும் எந்த தன்மையும் கிடையாது, அது வேறொரு பொருளுடன் உறவாடும் போது அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அதற்கு அந்த தன்மை வருது அப்படின்னு சொல்வதுதான் சூன்யவாதம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. இதை நம்மளே கவனிக்கலாம், மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது, சிக்கலானதே கிடையாது. ஸோ இதை வந்து இன்னும் விரிவாக எடுத்து சென்றது வந்து யோகாசாரம். இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு 5 தலைகள், அது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். அதை அடுத்து சூன்யவாதம், எல்லாமே வெறுமை அப்படின்னு முன்வைப்பது. இதை அடுத்து யோகாசாரம் இன்னும் விரிவாக இதை விளக்கியிருக்கு. இப்போ அடுத்த பதிவில் யோகாசாரம் பற்றி பார்க்கலாம்.